चित्तस्य पदेन वाचा मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। श्रीमते अनन्ताय नागराजाय नमो नमः। श्री गुरुभ्यो नमः। இந்திய பாரம்பரிய கல்வி முறையில ஒரு மாணவன் பரிபூர்ண கவனமும் ஈடுபாடும் செலுத்தணும். அதனால நாம குருவுக்கு முதல் வணக்கத்தை இப்ப செலுத்தினோம். அது மட்டும் இல்லாம எந்த பாரம்பரிய முறையில கல்வியை கத்துக்கிட்டாலும் ஒரு தகுதியுள்ள திறமையுள்ள ஒரு ஆசிரியரோட நேரடி பார்வையிலையும் வழிகாட்டுதலையும் தான் அந்த வித்தையை கத்துக்கணும். இந்த நிகழ்ச்சியில நாம முதல்ல செலுத்தின குரு வணக்கம் யோக கலையை வழங்கின பதஞ்சலி முனிவருக்காக. அவர்தான் இந்த அற்புதமான யோக கலைய உலகத்துக்கு ஒரு சீரான முறைப்படுத்தி வழங்கினார். இந்த ஸ்லோகம் யோக கலையை பத்தின 2 முக்கியமான விஷயங்களை நமக்கு தெள்ள தெளிவா எடுத்து சொல்லுது. முதலாவதா, யோக கலை உடல்நலனுக்கு மட்டுமானதுங்கிற ஒரு சராசரி நம்பிக்கைக்கு முரணா யோகம் மனநலனுக்கானதுன்னு இந்த ஸ்லோகம் தெளிவா காட்டுது. யோகேன சித்தஸ்ய, அதாவது சித்தம் அப்படின்னா மனம். அதனால யோகம்ங்கிறது மனசுக்கு தான். இதுல 2வது முக்கியமான உண்மை என்னன்னு சொன்னா, பதஞ்சலி யோக கலையை உலகத்துக்கு கொடுத்ததோட மட்டும் நிக்கல, உடல் நலத்திற்கு தேவையான இயற்கை மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தையும் வழங்கினார். அதோட கூடவே சமஸ்கிருத மொழி இலக்கணத்துக்காக பெரிய தொண்டும் ஆற்றிருக்கார். இந்த காலத்துல யோகாவை பத்தி பல பேர் பலவிதமான பொருள்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருந்தாலும், நாம இப்போ இந்த நிகழ்ச்சியில யோக கலை எப்படி தோன்றி வளர்ந்தது, அதோட நோக்கம் என்ன, அதோட பலாபலன்கள் என்னங்கிறத பத்தி எல்லாம் விவாதிக்க போறது இல்லை. அதுக்கு பதிலா இந்த நிகழ்ச்சி மூலமா நாம வழங்க போறது என்னன்னா, அடிப்படை அம்சங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய பலருக்கும் தெரிஞ்ச ஹடயோகம்ங்கிற உடல் ரீதியா செய்யக்கூடிய யோகாசனங்களை மட்டும்தான். இந்த நிகழ்ச்சியில நாம இப்ப நம்ம தினசரி தேவைகளுக்கு ஏற்ற வகையில ரொம்ப முக்கியமான உடல் நலத்தை பேணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய உடல் ரீதியான யோகாசனங்களை மட்டும் நீங்களே செய்யக்கூடிய வகையில பயிற்சி முறையா இப்ப செஞ்சு காட்ட போறோம். இங்க பயிற்சிக்காக நாங்க செஞ்சு காட்டக்கூடிய ஆசனங்கள் எல்லாம் ஒரு பெரும் சகாப்தமா வாழ்ந்த கிருஷ்ணமாச்சாரியோட விநியோக பாரம்பரியத்தை அடக்கின விநியாச கிரம முறையில அடங்கி இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க யோகாசனங்களை பதஞ்சலி மகரிஷியோட நோக்கம் பழுதாகாதபடிக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு முறைப்படி சௌகரியம் மற்றும் விழிப்புணர்ச்சிங்கிற பொருள் கொடுக்கக்கூடிய ஸ்திரம் மற்றும் சுகம் ஆகியவற்றோட அடிப்படையில பயிற்சியை காட்ட முயற்சி செஞ்சிருக்கோம். இப்போ இந்த பயிற்சியில நாங்க செஞ்சு காட்டுற எல்லாமே கிருஷ்ணமாச்சாரியாரோட விநியோக பாரம்பரிய மரபுல வந்த விநியாச கிரம முறையில அமைஞ்ச ஆசனங்கள் தான்.
அதோட பதஞ்சலியோட நோக்க வெளிப்படுத்தக்கூடிய ஸ்திரம், அதாவது நிலைத்த தன்மை, அப்புறம் சுகம்ங்கிற சௌகரியத்தை குறிக்கக்கூடிய ஆசன முறைகளையும் நாங்க இப்போ பயிற்சி முறையில வழங்க போறோம். ஆனா இப்போ செய்ய போற ஆசனங்கள்னால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு இந்த சமயத்துல நாங்க விளக்க போறதில்ல. ஏன்னா குறிப்பா ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனித்தனியான வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது எங்களோட நம்பிக்கை. தாடாசனம். தாடா என்றால் மலை என்று பொருள். சம என்றால் உயர்ந்தது, நேரானது, அசைவற்றது. ஸ்திதி என்றால் நிலையாக அசைவற்று உறுதியாக நிற்பது. தாடாசனம் என்பது ஒரு உறுதியான நேராக மலைபோல் அசைவற்று நிற்பதாகும். இதுதான் அடிப்படையான நிற்கும் நிலை. நேராக நிற்கவும், கால்களை சேர்த்து வைத்து உடலின் பக்கவாட்டில் கைகளை சேர்த்துக் கொள்ளவும், மூச்சை உள்ளிழுக்கும் போது கைகளை தரைக்கு மேல் தூக்கவும். மூச்சை வெளிவிடும் பொழுது முதலில் இருந்த நிலையை அடையவும். பார்ஸ்வ உத்தானாசனம். பார்ஸ்வம் என்றால் ஒரு பக்கம், உத்தானம் என்றால் நீட்டுதல். சுருங்க கூறினால் ஒரு பகுதியை முன்புறமாக வளைத்தல். நேராக நிற்கவும், முன்புறமாக ஒரு பாதத்தை எடுத்து வைக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது இரு கைகளையும் தலைக்கு மேலாக தூக்கவும். வெளிவிடும் பொழுது முன்புறமாக குனிந்து உள்ளங்கைகளை முன்புறமாக வைத்த பாதத்தின் பக்கங்களில் வைக்கவும். அதே முறையை பின்னோக்கி செய்து துவங்கிய நிலைக்கு வரவும். இதே முறையை உடலின் மறுபுறமும் செய்யவும். வீரபத்ராசனம். வீரபத்ராசனம் என்பது சிவனின் தளபதியாக கருதப்பட்ட சிவகணத்தைச் சேர்ந்த வீரனின் பெயரால் வழங்கப்படுகிறது. நேராக நிற்கவும், முன்னால் அடியெடுத்து வைக்கவும். அது பார்ஸ்வ உத்தானாசனத்தில் வைக்கும் அடியை விட அதிகமாக இருக்க வேண்டும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேல் தூக்கவும். அதே சமயத்திலேயே இடது காலை தரைமட்டத்திற்கு சமமாக இருக்கும்படி மடக்க வேண்டும். உள்ளங்கைகளை சேர்த்துக் கொள்ளவும். மூச்சை வெளிவிடும் பொழுது துவங்கிய நிலைக்கு வரவும். பாதாங்குஷ்டாசனம். பாதம் என்றால் கால் பாதம், அங்குஷ்டம் என்றால் கால் பெருவிரல் அல்லது கட்டை விரல். முன்புறமாக குனிந்து கட்டை விரல் மற்றும் ஆட்காட்டி விரலால் கால் பெருவிரலை பிடிப்பதுதான் இந்த ஆசனம். கால்களை சேர்த்து வைத்து கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்குமாறு நேராக நிற்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேல் உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது முன்புறமாக குனிந்து கால் விரல்களை கை விரல்களால் பற்றவும். பின்னோக்கிய செயல்முறையில் துவங்கிய நிலைக்கு வரவும்.
திரிகோணாசனம். திரிகோணம் என்பது முக்கோணம். இது முக்கோணத்தை போன்ற ஆசன அமைப்பு. கால்களை 2 அல்லது 2.5 அடி அகல விரித்து நிற்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது பக்கவாட்டில் தோள்களுக்கு இணையாக கைகளை உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது உடலின் வலதுபுறத்தை வளைத்து வலது கையை இடது பாதத்தின் புறம் கொண்டு செல்லவும். இடது கை மேற்புறம் உயர்த்தப்பட்டு வலது கைக்கு நேர்கோடாக அமைய வேண்டும். இந்த நிலையில் தலையை மேற்புறமாக திருப்பி இடது உள்ளங்கையை பார்க்கவும். மூச்சை இழுக்கும் பொழுது பழைய நிலைமைக்கு திரும்பவும். இதே முறையை உடலின் மறுபுறமும் செய்யவும். பாதஹஸ்தாசனம். பாதம் என்றால் கால் பாதம், ஹஸ்தம் என்றால் கை. முன்புறம் குனிந்து உள்ளங்கையை பாதத்தின் அடியில் வைப்பதன் மூலம் இந்த ஆசனத்தை செய்யலாம். கால்களை சேர்த்து நேராக நிற்கவும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது முன்புறம் குனிந்து உள்ளங்கைகளை பாதத்தின் அடியில் வைக்கவும். பின்னோக்கிய செயல்முறையில் பழைய நிலைமைக்கு திரும்பவும். உட்கட்டானாசனம். உட்கட்டானாசனம் என்பது குந்தி உட்காரும் ஒரு நிலை. நேராக நிற்கவும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் போது கைகளை தலைக்கு மேல் தூக்கி விரல்களை கோர்த்துக் கொள்ளவும். மூச்சை வெளிவிடும் பொழுது தரையில் குந்தி உட்கார்ந்து கைகளை நீட்டி உடலின் பின்புறத்தை நிமிர்ந்த நிலையில் வைக்கவும். மூச்சை இழுக்கும் பொழுது பழைய நிலைக்கு வந்து பின்பு இதை மாற்றி பின்னிருந்து முன்னாக செய்யவும். ஊர்த்வ முகானாசனம். ஊர்த்வம் என்றால் மேல்நோக்கி என பொருள். முக என்றால் முகம். முதுகுப்புறமாக கோர்த்து கொண்ட கரங்களை நீட்டுவதன் மூலம் முகத்தை மேற்புறமாக உயர்த்தி நாம் இந்த ஆசனத்தின் இறுதி நிலையை அடையலாம். நேராக நிற்கவும். கால்களை 1.5 அடி முதல் 1 அடி இடைவெளியில் அகற்றி நிற்கவும். 2 கரங்களையும் முதுகுப்புறம் கோர்த்து கொள்ள வேண்டும். மூச்சு உள்ளிழுக்கப்படும் பொழுது கைகளை பின்புறமாக நீட்டி கழுத்தை பின்புறமாக இழுத்து முதுகை வளைக்கவும். வெளிவிடும் பொழுது பழைய நிலைமைக்கு மறுபடி வரவும். பார்ஸ்வ கோணாசனம். பார்ஸ்வ என்றால் பக்கம். கோணம் என்பது கோணத்தை குறிக்கக்கூடியது. இது ஒரு அதிகரிக்கப்பட்ட கிடைமட்ட கோணநிலை. 2.5 அல்லது 3 அடி அளவு கால்களை அகல விரித்து நிற்கவும். வலது பாதத்தை வலதுபுறமாக திருப்பவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது 2 கரங்களையும் தோள் அளவுக்கு உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது வலது காலை வளைத்து வலது உள்ளங்கையை வலது பாதத்தின் அருகில் வைக்கவும்.
இடது கையை வலதுபுறம் நன்றாக நீட்டி காதின் அருகே அது இருக்கும்படி வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது பழைய நிலைமைக்கு பின்னோக்கிய முறையில் வரவும். இதே முறையை உடலின் மறுபுறமும் மீண்டும் செய்யவும். சவாசனம். சவம் அல்லது இறந்த நிலை, அதாவது அசைவின்றி படுத்திருக்கும் நிலை. மல்லாந்து படுக்கவும். கால்களையும் பாதத்தையும் தனித்தனியாக வைக்கவும். கைகள் உடலிலிருந்து தள்ளி உள்ளங்கைகள் கூரையை பார்த்தபடி இருக்க, கால்கள் இறுக்கம் தளர வேண்டும். கண்களை மூடியபடி சாதாரணமாக மூச்சு விடவும். தாடக முத்ரா. தாடகம் என்றால் குளம், முத்ரா என்றால் அடையாளம் அல்லது குறி. வயிற்றில் குளம் போன்ற தோற்றத்தை இறுதி நிலை உருவாக்கும். மல்லாந்து படுக்கவும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். கண்களை மூடவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேல்புறம் உயர்த்தி விரல்களை கோர்த்துக் கொள்ளவும். மூச்சை வெளிவிடும் பொழுது கைகளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரவும். அபானாசனம். அபானம் என்பது அடிவயிற்றை குறிக்கும். அது அடிவயிற்றுக்கான பயிற்சி என்பதால் அபானாசனம் எனப்படுகிறது. தரையில் மல்லாந்து படுத்து முழங்கால்களை கைகளால் பிடித்துக் கொண்டு பாதத்தை தரையிலிருந்து உயர்த்த வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது முழங்கால்களை மார்பை நோக்கி இழுக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் போது துவங்கிய நிலைக்கு செல்லவும். த்விபாத பீடம். த்வி என்றால் இரண்டு, பாதம் என்றால் கால் பாதம், பீடம் என்றால் ஆசனம் அல்லது உட்காரும் பலகை. இந்த ஆசனத்தின் இறுதியில் பாதங்கள் ஆசனம் அல்லது உட்காரும் பலகை போல தோன்றும். மல்லாந்து படுக்கவும். கண்கள் மூட, கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். கால்களை மடிக்கவும். உள்ளங்கைகள் தரையில் பதிய. மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது இடுப்பை உயர்த்தவும். தாடை மார்பின் அருகே வர வேண்டும்.
மூச்சை வெளிவிடும் பொழுது இடுப்பை தாழ்த்தவும். ஜாதர பரிபிருதி. ஜாதரா என்றால் வயிறு, பரி என்றால் அது தவிர, விருத்தி என்றால் அசைவு, அதாவது வயிற்று பகுதியின் சாதாரண அசைவு தவிர்த்தது எனலாம். சுருக்கமாகச் சொன்னால் வயிற்று பகுதியை முறுக்குவது போன்ற நிலை. மல்லாந்து படுத்துக்கொண்டு கண்களை மூடி கைகளை உடலின் பக்கவாட்டில் வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தோள் மட்டத்திற்கு உயர்த்தவும். மூச்சை வெளிவிடும் பொழுது கால்கள் இரண்டையும் ஒருபுறம் திருப்பிக் கொண்டு அதே நேரம் தலையை கால்களின் பக்கத்திற்கு எதிர்ப்புறம் திருப்பவும். இதை துவங்கிய நிலைக்கு வந்து பின் எதிர்ப்புறமாக செய்யவும். ஊர்த்வ பிரஸ்திர பாதாசனம். ஊர்த்வ என்றால் மேல் நோக்கி, பிரஸ்திர என்றால் நீட்டுதல், பாதம் என்பது கால் பாதத்தை குறிக்கும். இறுதி நிலை முதுகு தரையில் படும்படி படுத்த நிலையில் கால்கள் மேல் நோக்கி நீட்டியபடி அமையும். முதுகு தரையில் படும்படி படுக்கவும். கண்களை மூடியபடி கைகளை உடலின் பக்கவாட்டில் வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் போது தோள்கள் மீதாக கைகளை உயர்த்தி கைகள் தரையில் படும்படி வைக்கவும். மூச்சு வெளிவிடும் பொழுது இரு கால்களையும் 90 டிகிரி அளவில் தரைக்கு செங்குத்தாக இருக்கும் நிலையில் இணையாக உயர்த்தி கைகளை உடலின் பக்கவாட்டில் கொண்டு வரவும். துவங்கிய நிலைக்கு பின்னோக்கிய முறையில் வரவும். புஜங்காசனம். புஜங்கா என்றால் பாம்பு அல்லது நாகத்தை குறிக்கும். இறுதி நிலை படமெடுக்கும் பாம்பு போல அமையும், அதாவது இந்த பெயருக்கு பொருத்தமாக அமையும். நெற்றி தரையில் படும் வண்ணம் குப்புறப்படுத்திக் கொள்ளவும். முழங்கைகளை மடித்து உள்ளங்கைகள் தோளுக்கு சற்று கீழே இருக்கும்படி தரையில் ஊன்றவும். முழங்கைகள் உடலுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் போது மார்பையும் தலையையும் முதுகு வளையும்படி தொப்புள் பகுதி வரை உயர்த்த வேண்டும். உடலின் மற்ற பகுதிகள் தரையில் இருக்க கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது பழைய நிலைக்கு திரும்பவும். அர்த்த சலபாசனம். வெட்டுக்கிளியின் நிலை சற்று இந்த ஆசனத்தில் மாற்றப்பட்டுள்ளது. உடலின் ஒரு புறத்திலும் செய்யலாம், இருபுறத்திலோ அல்லது எதிர்ப்புறமாகவும் இதை செய்யலாம். நெற்றி தரையை தொடும்படி குப்புறப்படுத்திக் கொள்ளவும். கண்களை மூடவும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது தலையையும் மார்பையும் உயர்த்த வேண்டும். அதே சமயம் வலது கையை முன்புறமாக உயரே தூக்கி நன்றாக வீசவும். இடது காலை தரையிலிருந்து மேலே தூக்கவும். முழங்கால் மடிவதை தவிர்க்க வேண்டும். இந்த செயல்முறையின் போது முதுகை கவனத்துடன் வளைக்க வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது பழைய நிலைக்கு திரும்பவும்.
சலபாசனம். சலபம் என்றால் வெட்டுக்கிளி. குப்புறப் படுக்கவும், நெற்றி தரையில் பட வேண்டும். கண்களை மூடிக்கொள்ளவும், கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். கால்களை சேர்த்து வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது தலைக்கு மேலாக கைகளை முன்புறமாக நீட்டி வீசும் போதே மார்பையும் உயர்த்த வேண்டும். அதே நேரம் கால்களையும் உயர்த்த வேண்டும். மூச்சை வெளிவிடும் போது துவங்கிய நிலைக்கு வரவும். தனுராசனம். தனுர் என்றால் வில். இந்த ஆசனம் நான் ஏற்றப்பட்ட வில்லை போல தோற்றமளிக்கும். கண்களை மூடி நெற்றி தரையை தொடும்படி குப்புறப்படுக்க வேண்டும். கால்களை மடித்து கைகளால் முன்பாதத்தை நன்றாக பிடித்துக் கொள்ளவும். மூச்சை இழுக்கும் பொழுது கால்களையும் மார்பையும் ஒரே சமயத்தில் ஒரு வளைவு போன்று, அதாவது வில் போன்று தோன்றும்படி உயர்த்த வேண்டும். கடைசி வரை கைகள் பாதத்தை பற்றியபடியே இருக்க வேண்டும். மூச்சை வெளிவிடும் பொழுது துவங்கிய நிலைக்கு வரவும். தண்டாசனம். தண்டம் என்றால் குச்சி அல்லது கோல். இந்த ஆசனத்தில் கைகள் கால்கள் இரண்டையும் ஒரு கோலை போல விரைப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உட்கார்ந்து கொண்டு கால்களை இரு பாதங்களும் இணைந்து இருக்கும்படி முன்புறம் நீட்ட, முதுகு நேராக இருக்க தாடையை மட்டும் குனியவும். கண்களை மூடவும். உள்ளங்கைகள் பக்கவாட்டில் தரையில் பதியும்படி வைக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது இரண்டு கைகளையும் தலைக்கு மேலாக தூக்கி விரல்களை கோர்த்துக் கொள்ளவும். இந்த நிலையில் முதுகு சற்று வளையும். மூச்சை வெளிவிடும் பொழுது துவங்கிய நிலைக்கு வரவும். ஜானு சிரசாசனம். ஜானு என்றால் முழங்கால், சிரசு என்றால் தலை. தலையை முழங்காலின் மீது பதிப்பதன் மூலம் இந்த ஆசனத்தை செய்யலாம். கால்களை நீட்டி அமரவும். கைகள் உடலின் பக்கவாட்டில் இருக்க வேண்டும். வலது காலை மடித்து வலது பாதம் கால் பிரிவின் அருகில் இடது தொடையை தொடும்படி வைக்கவும். மூச்சை வெளிவிடும் பொழுது முன்புறமாக குனிந்து இடது பாதத்தை பற்ற வேண்டும். அதே சமயம் தலை முழங்கால் மீது படிய வேண்டும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது கைகளை தலைக்கு மேல் உயர்த்தவும். இந்த பயிற்சியை மறுபுறம் மாற்றி சில முறைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பஸ்சிமதாசனம். பஸ்சிம என்றால் இடை என்று அல்லது மேற்கு என்று அர்த்தம். இது தலையிலிருந்து பாதம் வரை உடலின் பின்புறத்திற்கான பயிற்சி. கைகள் பக்கவாட்டில் இருக்க கால்களை நீட்டி அமர வேண்டும். வெளிச்சுவாசத்தின் போது முன்புறம் குனிந்து பாதங்களை பற்றவும். அதே நேரத்திலேயே முழங்கால்களை தலையால் தொட முயற்சி செய்யவும். உட்சுவாசத்தின் போது கைகளை தலைக்கு மேல் உயர்த்தவும். பூர்வதானாசனம்.
பூர்வதானாசனம் என்பது முன்புறமாக உடலை நீட்டுதல். கால்களை நீட்டி அமரவும். கைகள் உடலின் பக்கவாட்டில், உள்ளங்கைகள் உட்புறம் நோக்கி இருக்க வேண்டும். உட்சுவாசத்தின் போது உள்ளங்கைகளையும் பாதத்தையும் பயன்படுத்தி முதுகை உயர்த்தி உடலின் முன்பகுதியை நீட்ட வேண்டும். இந்த நிலையில் முழு உடலும் ஆகாயத்தை நோக்கிய வண்ணம் கிடைமட்டமாக இருக்கும். வெளிச்சுவாசத்தின் போது துவங்கிய நிலைக்கு வரவும். வஜ்ராசனம். வஜ்ரம் என்றால் இடி அல்லது வைரம் அல்லது திடமான உறுதியான ஆசனம் என பொருள்படும். வஜ்ரம் இந்திரனின் ஆயுதமும் ஆகும். முழந்தாள் இட்டு உட்காரவும். கால்கள் நீட்டிய நிலையில் இருக்கவும். மூச்சை இழுக்கும் பொழுது கைகளை தூக்கவும். வெளிவிடும் பொழுது முன்புறம் குனிந்து முழங்கால்களிலிருந்து 1.5 அடி தூரத்தில் முன்புறமாக உள்ளங்கைகளை தரையில் ஊன்றவும். துவங்கிய நிலைக்கு பின்னோக்கிய முறையில் வரவும். சக்கரவாகாசனம். சக்கரவாகம் என்பது ஒரு புராண காலத்திய பறவை. பண்டைய காலத்தில் இருந்ததாகவும் பௌர்ணமியன்று மழை துளிகளை மட்டுமே உண்டு வாழ்ந்ததாகவும் நம்பப்பட்ட ஒரு பறவை. முதலில் கூறப்பட்ட வஜ்ராசனத்தின் நிலையில் அமர்ந்து கொள்ளவும். மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது முதுகை முன்புறமாக நகர்த்தி தலையை மட்டும் உயர்த்தவும். வெளிவிடும் பொழுது பழைய நிலைமைக்கு திரும்பி வரவும். கழுத்தின் அசைவு. 2 கைகளையும் இடுப்பின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். மூச்சை விடும் பொழுது மெதுவாக குனியுங்கள். மூச்சை உள்ளே இழுக்கும் போது கழுத்தை நேராக நிமிர்த்தவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை பின்புறமாக வளைக்கவும். இதே போன்று 5 முறை செய்யவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை வெளிவிடும் போது கழுத்தை வலப்புறமாக திருப்பவும். முகவாய் தோளில் படும்படி வைக்கவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து கழுத்தை நேராக வைக்கவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை இடப்புறமாக திருப்பவும். முகவாய் இடது தோளில் படும்படி வைக்கவும். இந்த பயிற்சியை 5 முறை செய்யலாம்.
இப்பொழுது கழுத்து நேராக உள்ளது. மூச்சை வெளியே விடும்போது வலது புறமாக தலையை சாய்க்கவும். காது தோளில் படும்படி செய்யவும். தோளை உயர்த்தக்கூடாது, கழுத்தை மட்டுமே சாய்க்க வேண்டும். இப்போது மூச்சை உள்ளே இழுங்கள், கழுத்தை நேராக வையுங்கள். மூச்சை வெளியே விடும்போது இடப்புறமாக தலையை சாய்க்கவும். இடது காது தோளில் படும்படி செய்யவும். இந்த பயிற்சியை 5 முறை செய்யவும். கழுத்தை நேராக வைக்கவும். ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கவும். மூச்சை வெளியே விடும்போது கழுத்தை முன்புறம் வளைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் போது வலப்புறம் இருந்து பின்புறமாக கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விடும்போது இடப்புறம் இருந்து கழுத்தை வளைத்து முன்புறமாக கொண்டு வரவும். இதேபோல் 5 முறை கழுத்தை வட்டமாக சுழற்றவும். முதல் பாதி வட்டத்தில் மூச்சை உள்ளே இழுத்தும் அடுத்த பாதியில் மூச்சை வெளியே விட்டும் செய்ய வேண்டும். இதை கிளாக் வைஸில் 5 முறையும் ஆன்டி கிளாக் வைஸில் 5 முறையும் செய்ய வேண்டும். தோளின் அசைவு. இந்த பயிற்சியை செய்யும் போது பொதுவாக தலை சுற்றுவது போல் உணர்வீர்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம், கண்களை திறந்தபடி இந்த முழு பயிற்சியையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ரிலாக்ஸ் செய்யும் போது கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த சமயத்தில் கழுத்து தசையில் அசைவையோ அதிர்வையோ உங்களால் உணர முடியும். அங்கே கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். கழுத்து தளர்வாகவும் பிளெக்சிபிளாகவும் இருப்பதை உணர்வீர்கள். இரத்த அழுத்தமும் சீராக இருக்கும். கால்களை தோள்களுக்கு நேராக இருக்கும்படி அகற்றி வையுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பயிற்சியில் மூச்சு விடுவது இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. தோள்களை உயர்த்திக் கொள்ளுங்கள், உடனே இறக்கி விடுங்கள். இப்படி 10 முறையாவது செய்யுங்கள். இப்போது தோலை சுழற்றலாம். இப்போது உங்கள் உடலின் இறுக்கமும் சோம்பலும் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் தோலை இவ்வாறு 10 முறை சுழற்றிய பிறகு ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை செய்யவும். தோள் மற்றும் மார்பு அசைவுகள். 2 கைகளையும் தோள் மேல் வைக்கவும். முழங்கை முன்பக்கமாக இருக்கட்டும். மூச்சை உள்ளிழுத்து முழங்கையை தூக்குங்கள். பின்புறமாக கொண்டு செல்லுங்கள். மூச்சை வெளிவிடும் போது பின்புறமிருந்து சுழற்றி முன்னே கொண்டு வரவும். 2 கைமுட்டிகளையும் முன்புறத்தில் வருமாறு செய்யுங்கள். இந்த பயிற்சியை 5 முறை செய்யுங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் 5 முறை செய்யவும்.
கைகளை கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்யும் போது உடம்பு தளர்ந்து விடும். மார்பு மற்றும் தோள் தசைகள் மீது கான்சென்ட்ரேட் செய்யவும். உடம்பில் எந்த இடத்தில் அசைவோ அதிர்வோ இருக்கிறதோ அந்த இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும். கைகளின் அசைவுகள். நீங்கள் ரிலாக்ஸ் செய்யும் போது உடல் தளர்வாக இருக்கும். தோள், மார்பு தசைகள் மேல் கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். உடம்பில் எந்த இடத்தில் அசைவோ அதிர்வோ இருக்கிறதோ அந்த இடத்தில் கான்சென்ட்ரேட் செய்யவும். இதுதான் தோள், மார்பு ஆகியவற்றின் மேனேஜ்மெண்ட் எனப்படுகிறது. இப்போது நாம் கைகளின் அசைவுகளை பற்றி பார்க்கலாம். கைகளை முன்னே உயர்த்துங்கள். விரல்களை ஒவ்வொன்றாக நிமிர்த்தி வையுங்கள். கை விரல்களின் மூட்டை மடக்கும் போது கட்டை விரலை உள்ளே மடக்கவும், இறுக்கமாக மடக்கவும். மெதுவாக விரல்களை பிரித்து மீண்டும் மடக்கவும். முழங்கையை மடக்காமல் விரல்களை மட்டுமே பிரித்து மடக்கவும். ஐந்திலிருந்து 10 முறை செய்யவும். இப்போது மடக்கிய கையை மணிக்கட்டிலிருந்து மேலும் கீழும் அசைக்கவும். கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் முழங்கையை அசைக்கவும். இப்படி 10 முறை செய்த பின் மூடிய விரல்களை மேல் நோக்கி திருப்ப வேண்டும். மூச்சை வெளிவிடும் போது முழங்கையை உட்புறமாக திருப்ப வேண்டும். மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்து மூச்சை வெளிவிட வேண்டும். முழங்கையை மீண்டும் உட்புறமாக திருப்ப வேண்டும். இந்த பயிற்சியை 10 முறை செய்யவும். டம்பிளிங் செய்வது போல் முழங்கையை மடக்கி மீண்டும் நேராக வைக்கவும். மீண்டும் மடக்கி நேராக வைக்கவும். உள்ளங்கை இறுக்கமாக மூடி இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். இதை செய்யும் போது உங்கள் கையில் டென்ஷனை நீங்கள் உணர்வீர்கள். 2 கைகளையும் கீழே இறக்கி ரிலாக்ஸ் செய்யுங்கள். உங்கள் கைகளை கான்சென்ட்ரேட் செய்யுங்கள். உங்கள் கைகளில் பிரஷர், புல் இவற்றை உணருங்கள். ஒவ்வொரு மூச்சும் மருந்து என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உடலின் நோய்கள், பிரஷர், டென்ஷன் ஆகியவற்றை போக்குவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பயிற்சி, 2 கைகளையும் தோள் மீது வைக்கவும். மூச்சை உள்ளிழுக்கும் போது அரை வட்டமாகவும் மூச்சை வெளிவிடும் போது மீதி அரை வட்டமாகவும் சுழற்றவும். இப்படி செய்வதால் மார்பு, தோள்கள், வயிறு, பின்புறமுள்ள தசைகள் ஆகியவை பலனடைகின்றன. அதாவது முதுகுப்புறமுள்ள அதிகப்படியான கொழுப்பு இதனால் நீக்கப்படுகிறது.
இடுப்பு, வயிறு ஆகியவற்றின் அசைவுகள். கைகளின் அசைவுகளை பற்றி பார்த்தோம். இதுவரை நீங்கள் பயிற்சி செய்த உடலின் உறுப்புகள் எல்லாம் லேசாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போது அவை பிளெக்சிபிளாக இருக்கும். இனி அடுத்த பயிற்சிகளை பார்க்கலாம். இடுப்பு, வயிறு ஆகியவற்றின் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிந்து கொள்ளலாம். அது மிகவும் சுலபமானது. பின் கால்களை அகற்றி வைக்கவும், தோள்களுக்கு நேராக இருக்கும்படி வைக்கவும். இப்போது இடுப்பை கிளாக் வைஸில் 10 முறை சுழற்றவும். ஆன்டி கிளாக் வைஸில் 10 முறை சுழற்றவும். இவை ஒவ்வொன்றையும் 10 முறை செய்த பின் இடுப்பை பக்கவாட்டில் அசைக்க வேண்டும். இப்படி செய்யும் போது உடல் ஆரோக்கியம் பெறுவதோடு மனமும் அமைதியடையும். எனவே நாம் இடுப்பை நன்கு அசைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். 2 புறமும் 10 முறையாவது அசைக்க வேண்டும். இடுப்பை நடனம் ஆடும்போது அசைப்பது போல் அசைக்க வேண்டும். இது மிகவும் சந்தோஷத்தை தரும் என்று எனக்கு தெரியும். இப்படி செய்வதால் நாம் இடுப்புக்கும் வயிற்றுக்கும் மட்டும் பயிற்சி அளிப்பதில்லை, இடுப்புக்கும் தொடை தசைகளுக்கும் பயிற்சி அளிக்கிறோம்.